அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு பல்வேறு நியாமத்துகளை, அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அதிலே சிலது நம்மிடத்திலே பலமாகவும் இருக்கிறது, சிலது பலவீனமாகவும் இருக்கிறது. அந்த பலவீனமான விஷயங்களை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு பலம்தான் தந்திருப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பலவீனங்களில் ஒன்று மறதி என்பதாகும். என்னப்பா தொழுகைக்கு வரலையா? இல்லாஜத்து மறந்துட்டேன். என்னப்பா இந்த வேலையை செய்து முடிக்கலையா? இல்லை மறந்துட்டேன். இப்படி மறதி என்பது நம்மளுடைய ஒரு நோயாகவே மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மறதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மாற்றி அதை பலவீனத்திலிருந்து பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மறதி என்பது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற நேரத்திலே இப்படி சொல்லி காட்டுவான், வலக்கது அஹீதுனா இலா ஆதம மின் கபுலு. இதற்கு முன்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாம் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தோம். அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தான். சோனத்தில் இருக்கும் பொழுது, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, அங்கே இருக்கிற கனியை மட்டும் சாப்பிட்டிராதீங்க, ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தான். ஃபநசிய, அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஒப்பந்தத்தை முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். மறதி என்பது அங்கே ஆரம்பிச்சிருச்சு. எனவே தான் அரபு பழமொழியில் இப்படி ஒன்று சொல்வார்கள், அவ்வலுன்னாசி, மக்களிலே முதல் மைந்தர் இருக்கிறாரே அவர் அவ்வலு நாசின், மறந்தவர்களிலும் முதலாவனதாக இருக்கிறார். நாஸ் என்பது மனிதர்களுக்கு சொல்லுவாங்க. அதே வார்த்தையை தான் நாசின் அப்படின்னு சொன்னா மறந்தவன் என்பதற்கும் அரபியில் அதே வார்த்தை தான். மனிதர்கள் எல்லாம் மறந்தவர்கள். தனக்கு என்ன நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், தனக்கு என்ன பொறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதையெல்லாம் மனிதர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? சர்வசாதாரணமாக மறந்து விடுகிறார்கள். எனவே அல்லாஹுடைய zikr என்பது, அல்லாஹுடைய நினைவு கூறுதல் என்பது நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது மனித இயல்பு தான். மறத்தல் என்பது, ஒருவன் மறதி கொள்வது என்பது மனிதனுடைய இயல்பான விஷயம்தான். ஆனால் சதாவும் அதையே அவன் பின்பற்றி தன்னுடைய கடமைகளில் இருந்து, தன்னுடைய அமல்களில் இருந்து அவன் ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது. அப்படி பின்வாங்குகின்ற நேரத்திலே அதற்கான கூலி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தண்டனையாக தந்தே தீருவான். எனவே நாம் மறதியிலிருந்து விடுபட்டு, அந்த பலவீனத்திலிருந்து விடுபட்டு அதை ஒரு வல்லமை மிக்கதாக, ஒரு ஆற்றல் மிக்கதாக அதை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள்ல பல நபர்கள் தங்களுடைய மறதியை என்ன செய்திருக்கிறார்கள்? வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நபிமார்கள்ல தங்களுடைய மறதியை என்ன செய்திருக்காங்க? வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ அன்னி உம்மதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்திற்கு எனக்காக வேண்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிழை பொறுத்திருக்கிறான், மன்னித்திருக்கிறான், தண்டனை வழங்காமல் இருக்கிறான். எதற்கு தெரியுமா? அல் ஹத, தவறாக செய்ததற்காக வேண்டியும், வன் நிசியான, மறந்து செய்வதற்காக வேண்டியும், வமஸ்துக்ரிஹு அலைஹி, ஒரு விஷயத்தின் மீது நிர்பந்தம் செய்யப்பட்டு அவன் செய்திருந்தால் அதற்காக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? பிழை பொறுத்திருக்கிறான், மன்னித்திருக்கிறான். யாருக்காக? என்னுடைய உம்மத்திற்கு எனக்காக வேண்டி அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். அப்ப தவறிழைத்து செய்துவிட்டோம், மறதியாக செய்துவிட்டோம், நிர்பந்தத்தின் காரணமாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதர் சாப்பிடுறாரு, சாப்பிடுகின்ற நேரத்தில் என்ன வார்த்தை சொல்லி சாப்பிட வேண்டும்? அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறணும். என்ன சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா, பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும். மனிதனுக்கு அங்கே மறதி வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் அந்த இடத்திலே மறந்து விட்டான் என்று சொன்னால், சாப்பிடுகின்ற அந்த பருக்கையை உள் செல்கின்ற நேரத்திலே அதை மறந்து விட்டால் அவன் இப்படி கூறிக்கொள்ளட்டும், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு. காணைக்க அந்த புல்கேத்தோ அதை மறந்துட்டோம்னா என்ன பண்றோம்? இந்த துஆவை ஓதுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுவே ஒரு நோன்பாளி நோன்பு வைக்கின்ற அந்த காலத்திலே தெரியாமல் அந்த மறதியின் காரணமாக என்ன செய்து விட உண்ணு விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மன் அகல நாசியன் வஹுவ ஸாயிமுன், ஒருவன் நோன்பாளியாக இருந்து மறந்த நிலையில் உண்டு விடுகிறான். மறந்த நிலையில் சாப்பிட்டுறான், பிரியாணியே சாப்பிட்டுறான். அப்படி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுதிம்ம ஸௌமஹு, அவரை நோன்பை அவர் முறிக்காமல் அதை பரிபூர்ணப்படுத்தட்டும். அந்த நோன்பு அவருக்கு முறியாது, மாறாக அந்த நோன்பை என்ன செய்யணும்? ஏன் காரணம்? மறதி. மறதி என்பது என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அதை பிழை பொறுத்திருக்கிறான், அதற்கு தண்டனை என்பது அல்ல என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா யத்மஉல், அந்த உணவு என்பது கொடுத்தது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுத்தான். அல்லாஹ் தான் உன்னை சாப்பிட வைத்தான். நீ நோம்பாளியா இருந்த, நீ மறதியா சாப்பிட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்கு அந்த உணவையும் தந்தான், அந்த பானத்தையும் உனக்கு அல்லாஹ் குடித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நபிமார்களில் கூட பல இடங்களிலே சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த செயலை மறந்துவிட்டு செய்திருக்கிறேன். சூரத்துல் கஹஃப்ல ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் ஓதுகின்ற ஒரு சூரா சூரத்துல் கஹஃப். இதிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்த அந்த வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அந்த இடத்திலே ஒரு 73வது வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்வார்கள், லா துஆஹிதுனி பிமா நசீது, ஹிதர் அவர்களே, நான் மறந்ததின் காரணமாக என்னை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள். மறதி என்பது யாருக்கு ஏற்பட்டிருக்கு? ஒரு மூசா நபிக்கு என்ன செய்திருக்கு? ஏற்பட்டிருக்கு. எதன் விளைவாக? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மு படிப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாமை யார் இடத்துல அனுப்புனா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அனுப்புனா. அவர்களிடத்துல இல்மு படிப்பதற்காக போனாங்க. போன நேரத்தில் சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், நீங்களெல்லாம் என்னோட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. லன் தஸ்ததீய மைய ஸபரா, என்னோடு நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது மூசாவே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதற்கு பகரமாக அவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போன இடத்துல ஒரு செயல் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, லா தஸ் அல்னி அன்னி ஷையா, என்ன பற்றி என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்கக்கூடாது மூசாவே அப்படின்னு சொன்னாங்க. மாறாக அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லா செயல்களுக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு இடத்திலும் வினா தொடுத்துட்டே இருந்தாங்க. அப்பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான், நீங்கள் என்னோடு இதற்கு பிறகு பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, என்ன? லா துஆஹிதுனி பிமா நசீது, நான் மறந்ததின் காரணமாக என்னை நீங்கள் பிடித்து விடாதீர்கள், எனக்கு தண்டனை கொடுத்து என்னை திரும்பி போயிருங்க, உங்களுக்கு நான் இல்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படி என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்னதாக நாம் என்ன குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. இதே போன்றுதான் பல்வேறு இடங்கள்ல இந்த மறதியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகை வைக்கிறாங்க. அஸர் தொழுகை எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து ஃபர்து. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுது விட்டு உட்கார்ந்துட்டாங்க. 2 ரக்காத் தான் தொழுதாங்க. உடனே சஹாபா பெருமக்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்ன 2 ரக்காத்தா குறைக்கப்பட்டுருச்சு அஸரு? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சிருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டு இருப்பாங்க போல நபிக்கு. இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு யாருமே சொல்றதுக்கு என்ன செய்யல, அந்த துணிவு என்பது ஏற்படல. அப்பொழுது ஒரு சஹாபி துல் எதைன் என்ற ஒரு சஹாபி எந்திரிச்சு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, குஸிரத்தி ஸலாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா? நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கல, நீங்க தொழுகை என்பது குறைக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்க்கறாங்க. ஸதக துல் யதைன், இவர் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ், 2 ரக்காத் தான் தொழு வச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, தன் சவுன கமா அன்சா, நான் மறப்பது நீங்கள் எப்படி மறப்பீர்களோ அதே போல எனக்கும் என்பது என்ன செய்யும்? மறதி என்பது ஏற்படும். ஆனா பஷருன் மிஸ்லுக்கும், உங்களை போல நானும் மனிதன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எனவே மறதி இந்த இடத்துல வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ் உரையாளர்கள் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறதி என்பது ஏற்படாது, மாறாக இந்த உம்மத்துக்கு ஒரு வழிகாட்டியை காட்ட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்தார்கள் இப்படியும் சொல்லி காட்டுவாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நபியுடைய வாழ்க்கையில் கூட மறதி என்பது இருக்குன்னு சொல்லும் பொழுது நாம் அந்த மறதியிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழிகள், மறதி ஏன் ஏற்படுகிறது, இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். முதியவர்களுக்கு அதிகமாக மறதி என்பது ஏற்படும். வரலாற்றுகளில் பல இடங்களில் பார்க்கிறோம். அதே போன்று ஒருவருக்கு நோய் என்பது வருகின்ற நேரத்தில், அந்த இடத்திலே தலையிலே அடிபடுகின்ற நேரத்தில் என்ன ஏற்படும்? அவருக்கும் அந்த மறதி என்பது ஏற்படக்கூடியது. அம்னீசியா நோய் இது போல எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அதிர்ச்சி ஊட்டுகின்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் மறதி என்பது ஏற்படும்.
மறதிக்கான வழிகள் இது எல்லாம், மறதி ஏற்படுவதற்கான வழிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான நேரத்தில் சஹாபா பெருமக்கள் எல்லாம் பேதலிச்சு போயிருந்தாங்க, பித்து பிடிச்சு போயிருந்தாங்க, மயங்கி மயங்கி கீழே விழுந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அந்த உடல் அப்படியே புனித உடல் இருக்கின்ற நேரத்திலே சொன்னாங்க, மாத்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை. யாரேனும் மரணித்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாளை கொண்டு அவருடைய தலையை எடுத்து விடுவேன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உடலை பார்த்த உடனே அவர்களை முத்தமிட்டு விட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உடலை முத்தமிட்டு விட்டு வெளியே வந்தார்கள். வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இப்படி ஓதினார்கள், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன். இன்னக மையுத்துன், நபியே உங்களுக்கும் மௌத் என்பது இருக்கிறது, அந்த மக்களுக்கும் என்ன இருக்கு, மௌத் என்பது இருக்கிறது என்ற அந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதிவிட்டு உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் இந்த வசனத்தையும் என்ன செய்கிறார்கள், ஓதுறாங்க. இதை ஓத ஓத அப்படியே அழுது கொண்டே உமர் ரலியல்லாஹு தான் உட்கார்ந்துட்டாங்க. அந்த வாளை தூக்கி கொண்டு இருந்தவங்க அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு அந்த வசனங்களை எல்லாம் கேட்ட பிறகு சொன்ன ஒரு வார்த்தை, மா சுமிய பி அஹதுன், இதற்கு முன்னால் இந்த வசனங்களை நான் ஓதி கேட்டதை போன்றே இல்லையே, நான் மறந்திருக்கிறேனேன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க. அதிர்ச்சி ஊட்டும் ஒரு விஷயம் கேட்ட உடனே அந்த குர்ஆனுடைய ஆயத்து கூட உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சிந்தனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வஃபாத் ஆவாங்க அந்த சிந்தனை தான் இருந்ததே தவிர அவர்களுக்கு அந்த ஆயத்தினுடைய சிந்தனை என்பது இல்லாமல் போயிடுச்சு. அப்பதான் சொல்றாங்க, இதற்கு முன்னால் இந்த வசனத்தை நான் கேட்டதை போன்றே இல்லை, நான் மறந்து விட்டேனே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் கேட்கும் பொழுது இது மறதிகள் என்பது ஏற்படுது. அதே போன்றுதான் வரலாறுகளில் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்கின்ற நேரத்தில், ஆழ்ந்து சிந்திக்கின்ற டீப் திங்கிங்கில் இருக்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் மறதிக்கு என்ன செய்யும் வந்துடும். என்னங்க இந்த வேலைக்கு போகலையா, இல்லை ரொம்ப யோசிச்சுட்டு இதிலே உட்காந்துட்டேன், நான் மூழ்கிட்டேன், அதன் காரணமாக வேற வேலைகளை நாம் என்ன செய்ய முடியாது. ஹந்தக் யுத்தம், அதற்காக சஹாபா பெருமக்கள்லாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதீனா முழுக்க அகல் தோண்டப்படுகிறது, குழி தோண்டப்படுகிறது. இதற்கு ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் லொஹருக்கு ஆரம்பித்தது, அப்படியே வேலை லொஹர் தொழுதுட்டு ஆரம்பித்தது, அப்படியே வேலை போயிட்டே இருந்துச்சு. எல்லா நபர்களும் அசரை மறந்துட்டாங்க. அசருடைய அந்த வக்தி என்பது மறைகின்ற அந்த உருபுஷம் சூரியன் மறைகின்ற அந்த நேரம் வரைக்கும் வந்துருச்சு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அசருடைய நேரம் இருக்கிறது, அசருடைய நேரம் முடிய போகிறது, சூரியன் மறைய போகிறது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தான் இதை என்ன செய்திருக்கிறான், மறதி அடிக்க வச்சிருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்திருக்கிறான், மறக்கடை செய்கிறான். இதற்கான காரணம் யார், நம்மை தாக்குவதற்காக அந்த யூதர்கள் கிளம்பி வருகிறார்களே, இவர்கள் தான் இதற்கான காரணமாக இருப்பார்கள். அவர்களுக்காக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இவ்வளவு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய வயிறுகளிலும் நெருப்பை நிரப்புவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுடைய வயிற்றுகளிலும் அவர்களுடைய வீடுகளிலுமே நெருப்பை, நரகத்தினுடைய அந்த கங்குகளை என்ன செய்வான், நிரப்புவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹந்தக் யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, பதுவா செய்ததாக நாம் என்ன பார்க்க முடிகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த மறதி என்பதற்கு போக்குவதற்கு, அந்த பலவீனத்தை அகற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வதுகுர் ரப்பக இதா நசீத, உங்களுக்கு ஒரு மறதி என்பது ஏற்படுகிறது சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய திக்ர் யாருடைய மனசில் இருக்குமோ அவருக்குத்தான் அந்த மறதி என்பது என்ன செய்யாது, இருக்காது. எனவே அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுதல், இதுதான் நம்மளுடைய அந்த மறதியை போக்கி, அந்த பலவீனத்தை போக்கி அதை பலமாக்கக்கூடியதாக இருக்கு என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் 286வது வசனம் இப்படி வரும், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, யா அல்லாஹ், நாங்கள் மறந்து ஏதேனும் பாவங்கள் செய்து விட்டால் எங்களை ஒருபோதும் நீ பிடித்து விடாதே. அப்ப மறதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தண்டனையும் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். நம்மளுடைய வேலை பலுவுகளை குறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எக்கச்சக்கமான ஹதீஸுகள் அறிவிச்சாங்க, 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவங்க இருந்த வாழ்க்கை வெறும் 6 வருஷம்தான்.
ஹதீஸில் சொல்கிறாங்க, நான் அதிகமான ஹதீஸுகளை அறிவிக்கிறேன் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஹதீஸுகளை இவ்வளவு அறிவிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் ஹதீஸை இவ்வளவு பயின்று இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தோழர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? அன்சாரி தோழர்கள் எல்லாம் மதீனாவாசிகள் விவசாயத்திலே மூழ்கி இருந்தார்கள். வருவாங்க, தொழுவாங்க, ஹதீஸை கேட்பாங்க, தங்களுடைய வேலையை பார்த்து போயிடுவாங்க. இதே என்னுடைய முஹாஜிர்கள் சகோதரர்கள் மக்காவிலிருந்து வந்தாங்களே, அவர்களெல்லாம் வியாபாரிகள். எனவே வருவார்கள், தொழுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை கேட்பார்கள், அவர்கள் அவங்களுடைய வியாபாரத்திலே மூழ்கி விடுவார்கள். ஆனால் நான் குன்து இம்ரான் மிஸ்கீனன், நான் ஒரு ஏழை தோழனாக, ஏழை மனிதனாக இருந்தேன். அல்ஸமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒட்டிக்கொண்டே இருப்பேன். எதற்காக தெரியுமா? அலா மில் இபத்தினி, என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. நான் என் வயிற்று பசிக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருப்பேன். ஏதாவது கொண்டு வரப்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி என்ன பண்ணலாம், சாப்பிடலாமே என்று தான் நினைச்சு இருப்பேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இப்படி இருக்குகின்ற நேரத்தில் ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வார்த்தைகளை யார் உள்வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்? நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களிலும் தங்களுடைய கல்விகளை பதிய வைக்க வேண்டும் யார் நினைக்கிறீங்க? அவர்கள் தங்களுடைய துண்டை கீழே விடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் முதலில் என்னுடைய துண்டை எடுத்து வெளியே விரித்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சொற்களை எல்லாம் அதில் வைப்பதை போன்று செய்கை செய்தார்கள். நான் அதை அப்படியே எடுத்து என்னுடைய நெஞ்சோடு என்ன செய்து கொண்டேன், சேர்த்து கொண்டேன். அன்று நான் சேர்த்தேன். இதுவரையிலும் எனக்கு எந்த விஷயத்திலும் மறதி என்பது அல்லாஹ் என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத். எனவே நபி மீது ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் இது போன்ற திக்ருகளை அதிகப்படுத்துகின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே மறதி என்பது ஒரு பலவீனமான விஷயமாக என்ன செய்யாது, ஆகாது. எனவே நாம் அல்லாஹ்வுடைய திக்ரையும் அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தையும் அதிகப்படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ் அந்த பலவீனத்தையும் நமக்கு என்ன செய்வான், சீர்படுத்தி என்ன செய்வான், கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய திக்ரையும் அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தையும் அதிகமாக சொல்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.